ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓஷன்ஸ் லவ்வில் எபிசோட் 1 பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹெங் ஃபோனில், சொல்லுங்கள் சார், என்னோட பேர் தான் ஹெங். உங்களுக்கு வீடு பார்த்து தரணுமா? சரி சரி, நாங்கள் நல்ல வீடாக பார்த்து தரோன்னு சொல்லிட்டு அப்படியே கம்பெனிக்குள்ளே போக, கம்பெனியில் எல்லாருமே விறுவிறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாஸ் காங் அங்கே வராங்க. பாஸ் காங் நேராக எல்லாருக்கிட்டேயுமே, எல்லாரும் இங்கே பாருங்க, நம்ம ஆஃபீஸ்லேயே சூப்பராக ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவனால தான் நம்ம கம்பெனிக்கே பெருமை. அவன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹெங் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காமிக்க ஹெங்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே பார்த்தா எல்லாமே கனவு. ஹெங் அப்படி தூக்கத்துல கனவு கண்டுட்டு இருக்க, அவங்க அம்மா ஒரு எட்டி மிதிச்சு, டே எந்திரிடா, உனக்கு கல்யாண வயசு ஆயிட்டு, இன்னுமே அம்மாவே எழுப்பிட்டு இருக்கேன். சேச்சா, உன்னை எவதான் கல்யாணம் பண்ணிக்க போறாளோ? அம்மா, நீங்க சொல்றது கரெக்டு தான், பேசாம எனக்கு நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி எங்கோட அம்மா, எடு அந்த தொடப்பு கட்டைய, உனக்கு எந்திரிக்கே துப்பு இல்லையா, உனக்கு பொண்ணு வேற பார்த்து தரணுமான்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி அடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெங் ஓடி ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் பாஸ் அந்த கனவுல வந்த மாதிரியே எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம ஆஃபீஸில் யார் சூப்பராக வேலை செய்கிறாங்க தெரியுமா? அவங்க வேற யாருமே இல்லை, நம்ம டென் தான் சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்ட பையனை காமிக்க, ஹெங் மனசுக்குள்ள அப்போ நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கு. பாஸ் நேரம் ஹெங் கிட்ட போய், டே ஒழுங்கா வேலை செய்டா, நீ வேலை செய்ய மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாமல் வர்றதே லேட்டு தான், இதுக்கு மேலே இப்படிலாம் இருந்தான்னு நினச்சிக்கோயேன், வேலையிலேருந்து தூக்கிடுவோன்னு சொல்ல, ஹெங் சரி பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு உள்ளக்கு போய் உட்காந்துக்கிறான். உள்ளக்க உட்காந்துக்கிட்டே அப்படியே புலம்பிட்டே இருக்க, அங்கே முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேர் இரீனா. இரீனாவை பார்த்துட்டு, ஹெங், நம்மளை யார் திட்டுனா என்ன, என்னோட செல்லக்குட்டி இரீனா இருக்கா, இரீனாவை ஒரு வருஷமா காதலிக்கிறேன், கண்டிப்பாக இந்த தடவை அவகிட்ட என்னோட காதலை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கவும், அங்கே ஒரு பையன் நேர இரீனா கிட்ட போய், இரீனா ஐ லவ் யூன்னு சொல்ல, இங்கே நம்ம ஹெங்கோட மனசே உடஞ்சி போச்சு. அது ஏன் ஆளுடான்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே இருக்க, இங்க அந்த பையன் இரீனா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றால, அந்த பொண்ணு ஏத்துக்கிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹெங்குக்கு செம கடுப்பு. டே, நீ வந்தே ஒரு மாசம் தாண்டா ஆச்சு, அதுக்குள்ளே இரீனாவை கரெக்ட் பண்ணிட்டே, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு நேரா பாருக்கு போயிட்டான். பார்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அந்த பாரை தம்பி தங்கச்சி 2 பேரும் தான் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹெங்குக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டே மச்சான், நான் ஒரு வருஷமா ஒரு பொண்ணை காதலிச்சல, அந்த பொண்ணு வேற பையனை காதலிச்சுட்டு போயிட்டுடா. அப்படியா? சொல்லவே இல்லை, நீ தேவையில்லாம வேற பையனை காதலிச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சியை பாரு, என் தங்கச்சிக்கு 5-6 பேர் பாய் ஃப்ரெண்டா இருக்காங்க, நீயும் இருக்கியே, ஒன்னுத்துக்குமே உதவாம. டே என்னடா, நான் என் கஷ்டத்தை சொன்னா இன்னுமே என்னோட கஷ்டத்தை அதிகரிச்சிட்டு இருக்கீங்க, நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸாடா? அச்சச்சோ, என்னோட இரின் போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்படி குடிச்சிட்டே வீட்டுக்கு போறான். வீட்டுல அவங்க அம்மா கதவு திறக்கல போல இருக்கு, வெளியே அப்படி படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில இந்த கோவிலெல்லாம் பூசாரிலாம் வருவாங்கல்ல, அந்த பூசாரியும் ஒரு பையனும் நின்றுட்டு மந்திரம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹெங் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்க மந்திரம் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹெங்கோட அம்மா வராங்க. இதை பார்த்துட்டு, என்னடா இங்க நடக்குதுன்னு நேரா பூசாரி கிட்ட, பூசாரி பூசாரி, என் பையன் உயிரோட தான் இருக்கான், நீங்க போங்கன்னு சொல்ல, உடனே ஓ அப்படியா, நான் கூட செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு பூசாரி அங்க கிளம்ப, அம்மா பூசாரி கிளம்புனதுக்கு அப்புறம் ஹெங்க ஒரு 4 மிதி மிதிச்சுட்டு, டே தடியா, எந்திரிடா எந்திரிடா, என் மானத்தை இப்படி கப்பல் ஏத்திரியே, உன்னெல்லாம் ஒரு பையனை பெற்றிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும், எந்திரிடா எந்திரிடா. அம்மா எதுக்கு இப்படி மிதிக்கிறீங்க? நீங்க நேத்து நைட்டு எதுக்கு கதவு திறக்காம போட்டீங்க? இங்க பாருங்க, நான் தெருவில் படுத்திருக்கேன். சரி சரி, இனிமே கதவு திறந்துடும் சரியா? டே, இதுக்கு மேல அவ்வளவுதான்டா, நீ பேசாம நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புடா. அம்மா, என்னாலெல்லாம் வீட்டை விட்டுலாம் கிளம்ப முடியாது, நான்லாம் வீட்டில தான் இருப்பேன். அப்படியாடா, அப்போ நான் வீட்டை விட்டு போகவா? நல்ல ஐடியாவா இருக்கு, சீக்கிரம் போயிருங்க சரியா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹெங் வீட்டுக்குள்ள போக, நம்ம அம்மாவுக்கு தான் செம கடுப்பா இருக்கு. டே தடி தாண்டவராயன்னு சொல்லிட்டு உள்ளக்க நம்ம ஹெங்க போட்டு அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஹெங் ட்ரெயின்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். பக்கத்துல யாருன்னு பார்த்தா பாஸ் காங். அப்படி ஹெங்கையே பார்க்க, ஹெங் பார்த்துட்டு, அச்சுச்சோ, எவங்கிட்ட போய் மாட்டிட்டு இருக்கோம், பாஸ் கிட்டயா, போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாவே நிக்க, பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கையில போனை வச்சுட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ட்ரெயின் குலுங்க, நம்ம ஹெங் நேரா பாஸ் மேல விழ, பாஸ் அப்படி தாங்கி பிடிக்க அப்படியே ரொமான்ஸ் அள்ளிட்டு போகுது. நம்ம பாஸுக்கு ஹெங்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு கீழே பாஸோட போன் விழுந்துருது. பாஸ் நின்னுங்க, நானே உங்களோட போன் எடுத்து தரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். என்ன பாஸ், நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்க போக, போன்ல ஒரு போட்டோ இருக்கு. அது யார் போட்டோனா நம்ம ஹெங்கோட போட்டோ இருக்கு. இதை பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது, பாஸோட போன்ல நம்மளோட போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு முட்டை முட்டையா முழிச்சிட்டு இருக்கு. இங்க பாஸுக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சு போல இருக்கு. பாஸ் அந்த போன் எடுத்துட்டு, ஹெங் நான் போயிட்டு வரேன், என்னோட ஸ்டாப் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு இறங்க,
இங்க ஹெங், "பாஸ் பாஸ் அது நம்ம ஸ்டாப்பே கிடையாது. அடுத்த ஸ்டாப் தான் நம்ம கம்பெனி ஸ்டாப்புன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, பாஸ் இத எல்லாத்தையுமே கேட்குற மாரியே இல்ல. நம்ம ஹெங் நெனச்சிட்டு இருக்கான், ஆமா பாஸோட ஃபோன்ல எதுக்காக நம்ம ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு மண்டைய குழப்பிட்டே வர, அதுக்கப்புறம் கம்பெனிய தான் காமிக்கிறாங்க. கம்பெனில ஹெங் ஒரு ஃபைல் எடுத்துட்டு பாஸ் கிட்ட குடுக்க, பாஸ் கேட்குறான், "ஏய் ஹெங், நீ பார்த்த தானே? நீ பார்த்துட்ட தானே?" "சார், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல." "பொய் சொல்லாத, நீ பார்த்த தானே?" "ஏய் வெளாடாத." "பாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நான் இந்த ஃபைல பார்க்கவே இல்ல. நான் ஒண்ணும் ஃபைல கேட்கலையேன்னு" சொல்லிட்டு பாஸ் அப்படியே ஹெங் கிட்ட கிட்ட போக, ஹெங்குக்கு தான் பதட்டமாகுது. பாஸ் அது வந்துன்னு சொல்லிட்டு பின்னாடி போக, ஹெங் கரெக்ட்டா கால் தட்டி கீழ விழ போறான். அப்புன்னு பார்த்து ஒரு பையன் தாங்கி பிடிக்கிறான். அது யாருன்னு பார்த்தா மோமோ. மோமோனா பண்டம்னு நெனச்சிராதீங்க. இந்த பையனோட பேர் தான். இவன் இன்னொரு ஹீரோ. இப்போ மோமோ ஹெங்க அப்படி தாங்கி பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்க, ரொமான்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க 2 பேருமே. இங்க இந்த பாஸ் இருக்காங்கல்ல, பாஸுக்கு தான் வயித்துக்குள்ள நெருப்பா எரியுதுன்னு நெனைக்கிறேன். அப்படி புகையுது. பாஸ் மோமோ கிட்ட, "மோமோ போதும் போதும் அவன தாங்கி பிடிச்சதுன்னு" சொல்ல, மோமோவும் விட்டுட்டான். இப்போ பாஸ் ஹெங் கிட்ட, "ஹெங், நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசா ஒரு பையன் சேர்றான்னு சொன்னேன்ல, இவன் தான் அவன். இவன் பேரு தான் மோமோன்னு" சொல்ல, ஹெங் நெனைக்கிறான், இவன எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே. "ஆமா, உங்கள எங்கேயாட்டு பார்த்துருக்கோமா?" மோமோ சொல்றான். "அப்படி எங்கேயும் பார்த்த மாரி எனக்கு ஞாபகம் இல்லையே." "இல்ல, உங்கள எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆ ஆ கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம 2 பேருமே மொதல்ல ஆஃபீஸ்க்கு சேர்றதுக்கு முன்னாடி ட்ரெய்னிங் போனோம்ல, அங்க தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் ட்ரெய்னிங் போனோம். ஞாபகம் இல்லையா?" "ஆமால்ல, நான் மறந்தே போயிட்டேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்க, இங்க ஹெங்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஹெங் நேரா மோமோவோட தோள்ல கை போட்டு, "ஐ ஜாலி ஜாலி, எனக்கு தெரிஞ்ச பையன் வந்துட்டான்னு" சொல்லிட்டு சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்க, இங்க பாஸுக்கு தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. "டேய், இங்க என்னடா நடக்குதுன்னு" சொல்லிட்டு முட்ட முட்டையா முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹெங் தான் மோமோவ எல்லார்கிட்டயுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காண்டி கூப்பிட்டு போறான். அங்க இப்போ மோமோ ஆஃபீஸ்க்கு சேர்ந்திருக்கான்ல, அதனால மோமோ சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு போறான். ஒவ்வொருத்தருக்கா குடுத்துட்டு இருக்கும்போது, ஹெங் மோமோ கிட்ட, "மோமோ, அங்க ஒரு பொண்ணு இருக்கால, அவ பேர் தான் வேன். அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவ அப்போல இருந்தே என்ன சைட் அடிச்சுட்டே இருக்கான்னு" சொல்ல, மோமோவும், "அப்படியா? என்னால நம்பவே முடியலையே." "ஏய், உனக்கு நம்பிக்கை இல்ல தானே? சரி, நானே கிட்ட போய் காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹெங் மோமோவோட கைய புடிச்சு அந்த பொண்ணு கிட்ட போய் நிக்கிற, அந்த பொண்ணு ஹெங் கிட்ட வலிவான்னு பார்த்தா, நேரா அந்த பொண்ணு மோமோ கிட்ட போய் மோமோவோட கைய புடிச்சுட்டு, "ஹாய், உங்க பேர் என்னது? நீங்க ஏன் பார்க்க இவ்ளோ அழகா இருக்கீங்க? உங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தர்றீங்களா? ஃபோன் நம்பர் தர்றீங்களா? உங்களோட வீடு எங்க இருக்கு? உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம 2 பேருமே சாப்பிட போலாமான்னு" கேட்க, ஹெங்குக்கு தான் இதெல்லாம் பார்க்கும்போது தலையே சுத்துது. அவன் அப்படியே முட்ட முட்டையா பார்த்துட்டு இருக்க, அந்த பொண்ணு மறுபடியும் மோமோ கிட்ட, "சொல்லுங்க சார், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க பேசுங்கன்னு" சொல்லிட்டு கைய விடவே மாட்டேங்கிறா. உடனே மோமோ ஹெங்க பார்த்துட்டு, "டேய் ஹெங், என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து இந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்துடா." "ஆமாடா ஆமா, உன்னை காப்பாத்துவாங்களா? என்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு அந்த பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா நீ எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டுட்டு வாயை பாரு வாயேன்னு" சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டே நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மோமோவும் ஹெங்கும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. மோமோ ஹெங் கிட்ட, "ஹெங், எல்லா ஸ்வீட்டையும் குடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்சல் மட்டும் இருக்கு. யார்கிட்ட குடுக்க?" "குடு, நானே குடுக்கன்னு" சொல்லிட்டு அங்க வேலை செய்வாங்கல்ல, அந்த அக்காவ கூப்பிட்டு, "அக்கா இந்தாங்க, நல்லா சாப்பிடணும் சரியா? வேலை செய்யும்போது ஒழுங்கா வேலை செய்யணும். கீழ எதுலயும் விழுந்துறக்கூடாதுன்னு" சொல்ல, அந்த வேலை செய்ற அக்காவும், "ரொம்ப ரொம்ப நன்றி தம்பின்னு" சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த மோமோ ஹெங் கிட்ட, "ஹெங், நீ இன்னுமே மாறவே இல்லல்ல. எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இளகுன மனசா இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சுன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. "ஆமா மோமோ, இப்ப ஏதாட்டும் என்கிட்ட சொன்னியா?" "இல்ல இல்ல, ஒண்ணும் சொல்லல. சும்மா உனக்கு தப்பா கேட்டிருக்கும்னு" சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹெங்குக்கு ஒரு ஃபோன் வருது. ஆஃபீஸ்ல இருந்து தான். ஹெங் ஏதோன்னு வேலைய மிச்சம் வச்சிருப்பான் போல இருக்கு. அத செய்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. உடனே மோமோவும், "நானும் உனக்கு வந்து உதவி செய்றேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே ஆஃபீஸ்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மோமோ கேட்குறான், "ஹெங், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஃபைல் எல்லாத்தையும் எதுல சேவ் பண்ணி வைக்கிற?" "அதுவா, பாஸோட கம்ப்யூட்டர் தான். இதோ இந்த பாஸோட கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையுமே பதிஞ்சு வை." "ஆ சரி சரின்னு" சொல்லிட்டு அந்த பாஸோட கம்ப்யூட்டர தொறக்குறான். பாஸோட கம்ப்யூட்டர்ல எல்லாமே ஹெங்கோட ஃபோட்டோவா இருக்கு. இது பார்க்கும்போது மோமோக்கு ஷாக்கா இருக்கு. "என்னடா, பாஸோட கம்ப்யூட்டர்ல எல்லாமே ஹெங்கோட ஃபோட்டோவா இருக்கு. பேசாம ஹெங் கிட்டே கேட்டுருவோம். ஹெங், இங்க பாரேன், பாஸோட கம்ப்யூட்டர்ல உன்னோட ஃபோட்டோவா இருக்கு. எதுக்குன்னு தெரியுமா?" "ஆமால்ல, இது எல்லாமே என்னோட ஃபோட்டோ. எதுக்காக பாஸோட கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு" சொல்லிட்டு
2 பேருமே யோசிச்சுட்டே இருக்க கரெக்ட்டா அங்க பாஸ் வராங்க. பாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, "ஆமா இங்க என்ன பண்றீங்க?" "சரி, சரி மோமோ நீ தான் வேலைய முடிச்சுட்டல்ல கிளம்பு." "ஆ சரி பாஸ் நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்க மோமோ கிளம்ப, இங்க ஹெங் பையன் மோமோவ பார்த்துட்டு, "டேய் போகாதடா, தனியா மாட்டி விட்டுட்டு போகாதடான்னு" சொல்லிட்டு கண்ண கண்ண காமிக்கிறான். ஆனா இந்த மோமோ பயலுக்கு தான் புரியல. மோமோ ஹெங் கிட்ட, "ஹெங் பாய் நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அப்படியே போக, பாஸ் இப்போ ஹெங் கிட்டயா போயி, "ஆமா ஹெங் பார்த்த தான?" "சார் என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணுமே பார்க்கல." "பொய் சொல்லாத நீ பார்த்த தான?" "மறுபடியுமா மொதல்ல இருந்தா?" "சார் நான் ஒண்ணுமே பார்க்கல." "ஏன் இப்படிலாம் பொய் சொல்ற? பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லு. ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போக, ஹெங்குக்கு ஒரு மாரி ஆயிட்டு, ஹெங் பாஸ் கிட்ட, "பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம்." "என்னடா?" "இப்போதான் பாஸ் எனக்கு ஞாபகம் வருது. எங்க அம்மா மீன் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா மீன் குழம்பு சாப்பிடாம தூங்கவே மாட்டாங்க. பாய் பாஸ் நான் வாங்கி கொடுக்க போறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹெங் அங்கருந்து ஓடி போக, பாஸ் கைய கைய காமிக்கிறாங்க. "டேய் நின்னுடா நின்னுடான்னு" கைய கைய காமிக்க, ஹெங் "இல்ல பாஸ் நான் போயிட்டு வரேன் பாய் பாய்" அப்படி சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நேரா லிஃப்ட்டுக்குள்ள போறான். லிஃப்ட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னா, நம்ம மோமோ தான் இருக்கான். மோமோ ஹெங்குக்கு ஒரு காஃபி வாங்கி குடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு 2 காஃபி வாங்கி வச்சிருப்பான். அப்போன்னு பார்த்து இந்த ஹெங் பையன் லிஃப்ட்டுக்குள்ள போனோனே, மோமோ கேட்குறான், "ஹெங் என்னாச்சு?" "அதுவா ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அப்படியே தோள் மேல சாஞ்சுட்டே இருக்க, மோமோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஹெங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே பல்ல பல்ல காமிச்சு சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹெங் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய், "மம்மி எங்க போனீங்க? எனக்கு வயிறு பசிக்குதுன்னு" சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் தொறக்க, ஃப்ரிட்ஜ்ல அவங்க அம்மா ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, "டேய் லூசு பயலே நான் வீட்ட விட்டு போயிட்டேன்டா என்ன தேடாத. இவ்ளோ நாள் நீ தான் வீட்ட விட்டு போவேன்னு நெனச்சா, ஆனா லாஸ்ட் முடியும் நீ போற மாரியே இல்ல. அதனால தான் நானே பேசாம போயிட்டேன். உன்கிட்டலாம் யாராட்டும் குப்பை கொட்ட முடியுமான்னு" சொல்லி எழுதி வைக்க, நம்ம ஹெங் நெனைக்கிறான், ச்சே அம்மா இப்படிலாம் சும்மா சும்மா ஏமாத்தாதீங்க. இங்க தானே எங்கேயோ ஒளிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேபிள்குள்ள பாக்க, டேய் அம்மாக்கு டேபிள்குள்ள ஒளிஞ்சு விளையாடுற வயசாடா? இப்போ ஹெங் டேபிள்குள்ள பார்த்துட்டு, அம்மா இங்கேயும் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது, அங்கேயும் ஏதோ ஒண்ணு தாள்ல அவங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க. "டேய் மரமண்ட நான் உண்மைய தான்டா சொல்றேன். நம்ப மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஹெங், "இல்ல இல்ல அம்மா நான் நம்ப மாட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் பீரோவ தொறந்து பார்க்குறான். அதுல ஒரு தாள்ல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, "டேய் வெண்ண நான் சொன்னது உனக்கு புரியலையா? நான் வீட்ட விட்டு போயிட்டேன்டா. என்ன தேடாத வெண்ண வெண்ணன்னு" சொல்லி எழுதி வைக்க, இங்க ஹெங் தான் நெனச்சு பார்க்குறான். "அம்மா நீங்க வீட்ட விட்டு போனாலும் இவ்ளோ கேவலமாலாம் என்ன பேசக்கூடாது. வெண்ண நொண்ணன்னு எழுதி வச்சிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே நேரா பாருக்கு போறான். அங்க தானே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "டேய் உங்களுக்கு தெரியுமாடா? எங்க அம்மா வீட்ட விட்டு போயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "ஓ அப்படியாடா? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல?" "ச்சே ச்சே எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா தான் இருக்குன்னு" சொல்ல, உடனே அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் சொல்றா, "அப்படியா? உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்ல உன்னால தனியா இருக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன்." "ஏன் அப்படி சொல்ற?" "ஏன்னா உங்க வீட்டுல கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பாங்கல்ல டிஷ்யூ பேப்பர். அது கூட எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதுன்னு" சொல்ல, "அப்படிலாம் சொல்லாதேனே. எனக்கு டிஷ்யூ பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியும்." "ஓ அப்படியா? உனக்கு தெரியுமா? இது எனக்கு தெரியாம போச்சே. அப்ப எதுக்கு எங்க கடையில உள்ள டிஷ்யூ பேப்பர அப்படியே எடுத்து உன்னோட ஃபேன் பாக்கெட்ல வச்ச?" "அச்சச்சோ! நீ அத பாத்துட்டியா? ஆமாடா திருட்டு பயலே! எடுத்து வைடா" அப்படின்னு சொல்ல, ஹெங் அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து வெளிய வைக்கிறான். இப்ப அந்த பொண்ணு கேட்கிறா, "எதுக்காகடா அந்த டிஷ்யூ பேப்பர எடுத்த?" "இல்ல எங்க அம்மா வேற வீட்ட விட்டு வெளிய போயிட்டாங்கல்ல. இப்போ வேற ரொம்ப காசு கம்மியா இருக்கும். அதனால தான் இப்பவுமே சிக்கனமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அங்கங்க இந்த மாரி திருட்டு வேல பண்றதுன்னு" சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, "அதுக்கு உங்க வீட்ல போய் திருடுடா. எதுக்கு என்னோட கடைய வந்து திருடுற? போடா தடியான்னு" சொல்லி திட்டிட்டே இருக்க, அங்க அந்த பையன் நம்ம ஹெங் கிட்ட, "ஹேங் இப்ப என்ன உனக்கு வந்து வீட்டு வேலை செய்றதுக்கு ஆள் வேணும் அப்படிதானே? பேசாம என்னோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பாரு ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா உட்கார்ந்திருக்கா." உடனே ஹெங் அந்த பொண்ண பார்த்துட்டு, "எது இவளையா? இவளே தேவாங்கு மாரி இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ 5, 6 பேர காதலிக்கிறா. இவள போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமோ? ச்சே ச்சே நடக்கிற வேலைய பாருன்னு" சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, "டேய் ஓவரா தான் பேசாத. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உனக்கு கல்யாணம் ஆன மாரி. இல்லன்னா நீ கடைசி முடியும் சன்னியாசியா தான் இருக்கும்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஹெங் சொல்றான், "ஆமா ஆமா நீ பார்க்க தானே போற." உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இன்னொரு ஃப்ரெண்ட் ஹெங் கிட்ட, "டேய் மச்சான் நான் இன்னைக்கு சூப்பரா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்டா. நீ சாப்பிடுன்னு" சொல்ல, "ஐயா சாமி உன்னோட சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் வீட்டுக்கே போறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹெங் அங்கருந்து கிளம்பி போறான். அங்க யார் இருக்காங்கன்னா, மோமோ ஹெங்கோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு கையில ஒரு சாப்பாடோட நின்னுட்டு இருக்கான். இப்போ கரெக்ட்டா ஹெங் மோமோவ பார்த்துட்டு, "மோமோ என்னாச்சு? எதுக்காக இங்க வந்திருக்க?" "அதுவா? இல்ல நீ ஆஃபீஸ்ல நெறைய வேலை செஞ்சுட்டு இருந்தல்ல. நீ இன்னும் முடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாட்டும் உனக்கு ஒரு
உதவி பண்ணலான்னு வந்தேன். அதுவா? அப்படிலாம் கிடையாது. நான்லாம் வேலையெல்லாம் ஈஸியா முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, இங்க இவன் பந்தாவா பேசிட்டு இருக்க, மோமோ சொல்றான், "இங்க பாரு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பாடு." "என்னது எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? நல்லதா போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட பார்க்கும்போது, அதுல முட்டை, நெறைய சோறு எல்லாமே இருக்கு. இத பார்த்த ஹெங், "டேய் இந்த சாப்பாடு எங்க வாங்குன? எந்த ஹோட்டல்ல வாங்குன?" "அது ஒண்ணும் ஹோட்டல்ல வாங்கல. நான் தான் செஞ்சேன்." "என்னது உண்மையாவே நீ தான் செஞ்சியா?" "ஏய் பொய் சொல்லாத." "நான் ஏன் பொய் சொல்லணும்? அது உண்மையாவே என் கையால தான் பண்ணேன்னு" சொல்ல, உடனே ஹெங்குக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. "டேய் மச்சான் ரொம்ப நன்றிடா. எங்க ஆத்தா வேற எனக்கு சோறு பொங்கி வைக்காம போயிட்டு. வயிறு பசியில இருந்தேன். நல்ல வேளை சாப்பாடு கொண்டு வந்துட்ட." இப்போ மோமோ ஹெங் கிட்ட, "ஹேங் நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் இந்த ஊருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளா தான் ஆச்சு. சரியான வீடு கிடைக்க மாட்டேங்கி. இங்க ஏதாட்டு வாடகைக்கு நல்ல வீடா கிடைக்குமா?" "வாடகைக்கா? நின்னு யோசிச்சு பார்க்குறேன். என்ன பண்ண என்ன பண்ண? நீ பேசாம எங்க வீட்ல வந்து தங்கிற. கரெக்ட்டா வாடகை குடுத்துடணும் சரியா? என்ன காமெடி பண்றியா? பொய் சொல்லாத." "நான் ஏன் பொய் சொல்றேன்? உண்மைய தான் சொல்றேன். நீ என்னோட வீட்ல வந்து தங்கு. கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்ல, மோமோ சரின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில ஹெங் இருக்கான்ல, எங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே கூப்பிட்டுட்டு, "ஏய் உங்க எல்லாருக்குமே தெரியுமா? எங்க அம்மா வீட்ட விட்டு போயிட்டாங்கன்னு" சொல்ல, உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே, "உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல?" "ச்சே ச்சே எனக்கா? கஷ்டமே இல்ல. ஏன் தெரியுமா? எங்க வீட்ல எங்க அம்மா மாரியே ஒரு ஆள் வந்திருக்காங்க." எப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, "எங்க வீட்ல எனக்கு சமைச்சு குடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவன் என்ன தங்கமா பார்த்துக்கிறான் தெரியுமா? என்னோட கைக்கே சாப்பாடு வரும். வீட்டு வேலையெல்லாம் அப்படி பார்ப்பான் அந்த பையன். அதுவும் அவன் சமைப்பான் பாருங்க. அவ்ளோ ஒரு டேஸ்ட்டு. அவன தவிர எனக்கு வேற யாருமே வேண்டாம். அவன் யாரு தெரியுமா? இதோ என் பக்கத்துல இருக்கானே மோமோ தான்னு" சொல்ல, மோமோக்கு கொஞ்சம் வெட்கமா தான் ஆகுது. அங்க சுத்தி இருக்கவங்கலாம், "டேய் ஹெங் நீ வந்து மோமோ பத்தி பேசுறியா? இல்லன்னா உன்னோட பொண்டாட்டிய பத்தி பேசுறியான்னே தெரியலடா. அப்படிதான் சொல்லிட்டு இருக்க." "அதுவும் கரெக்ட் தான். பேசாம மோமோவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா?" "நின்னு. மோமோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோயேன், கல்யாணம் பண்ணிக்கோயேன்னு" சொல்லிட்டு மோமோவோட கைய புடிச்சு கேட்டுட்டே இருக்கு. "டேய் கைய விடுடா, கைய விடுடா." "ஏன் சொல்லுடி, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாரியே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இத பார்க்கும்போது நம்ம மோமோக்கு கொஞ்சம் வெட்கமா தான் வருது. ஆனா இந்த ஹெங் பையன் விடுற மாரியே இல்ல. "சொல்லுடி, இந்தா இந்தா உனக்கு நான் ஊட்டி விடவா? மாமா ஆசையா ஊட்டி விடுறேன்ல. ஆ காட்டு பாப்பா, ஆ காட்டு ஆ ஆன்னு" சொல்லிட்டு பேசிட்டே இருக்க, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாஸ் பாக்குறாங்க. பாஸ் கையில ஒரு காஃபி கப் இருக்கு. அந்த காஃபி கப்பு இந்த நிலநடுக்கம்லாம் வரும்ல, அது வந்தா கூட அந்த காஃபி கப்பும் கையும் இவ்ளோ நடுங்கியிருக்காதுன்னு நெனைக்கிறேன். பாஸோட கை அப்படி கோவத்துல நடுங்கிட்டே இருக்கு. அப்படியே பாஸ் மோமோவ பாத்துட்டு அப்படி மொறச்சிட்டே இருக்கான். "டேய் கைய எடுடா, கைய எடுடா" அப்படி சொல்ற மாரியே இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ் அங்கருந்து கெளம்பிட்டாங்க. இப்போ ஹெங் ஒரு ஃபைல் எடுத்துட்டு பாஸ பாக்குறதுக்கு தான் போறான். ஆனா உள்ளுக்கு போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வெளிய இருந்தே யோசிச்சுட்டு இருக்கான். அங்க தான் ஒரு பொண்ணு வரா. அவ பேர் வந்து மியா. மியா நேரா ஹெங் கிட்ட போய், "டேய் மச்சான் இங்க என்ன பண்ற?" "அது ஒண்ணும் இல்ல. பாஸ் கிட்ட ஃபைல் குடுக்கலான்னு தான் போறேன்." "ஓ! பாஸ் கிட்ட ஃபைல் குடுக்கணும் போறியா? ஆனா பாஸ் இன்னைக்கு இருக்க மாட்டாங்களே." "ஏன் அப்படி சொல்ற?" "அது வந்து பாஸ் வந்து அவரோட ஆள் கூட வெளிய போயிருக்காங்க." "என்னது பாஸுக்கு கல்யாணம் ஆயிட்டா?" "ஆமாடா டால்டா மண்டையா. உன்ட்ட ரகசியமா சொன்னா கத்தி எல்லார்கிட்டயும் சொல்ற மாரியா பேசுவேன். இங்க பாரு பாஸுக்கு கல்யாணம் ஆயிட்டு யார்கிட்டயுமே சொல்லிறாதன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க போக, ஹெங்குக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அம்மாடியோ! நான் கூட பாஸ தப்பா நெனச்சுட்டேன். இப்பதான் பாஸ் நல்லவருன்னு புரியுது. அவருக்கு ஒரு வழியா மனைவி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சந்தோஷமா இருக்க, இங்க பார்த்தா பாஸ தான் காமிக்கிறாங்க. பாஸுக்கு ஒரு பொண்ணும் இருக்கும் போல இருக்கு. பாஸோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. இப்போ பாஸ் அவங்க ஒய்ஃப பார்க்கறதுக்காண்டி கல்லறைக்கு போயி, அவங்க ஒய்ஃபோட கல்லறைய பார்த்து, "உன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்னு" சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே அமைதியா பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹெங்க தான் காமிக்கிறான். ஹெங் ஆஃபீஸ்ல நின்னுட்டு இருக்கும்போது, அப்போ டென் வந்து ஒரு பையன கூப்பிட்டு வரான். அவன் யாருன்னா நியூ இயர். இவங்க பேர்லாம் பார்க்க காமெடியா இருக்கும். இப்போ நியூ இயர கூப்பிட்டு வந்துட்டு டென் நேரா ஹெங் கிட்ட, "ஹெங் உன்கிட்ட ஒரு வேலைய குடுத்தேன்ல, அது யார்கிட்ட குடுத்த?" "இந்த நியூ இயர் கிட்டயே குடுத்தேன். இவன் வந்து இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம எல்லா இடத்துலயுமே போஸ்டர் அடிச்சு ஒட்டுனோம்ல, அதுல தப்பு தப்பா நம்பர எழுதி வச்சிருக்கான்னு" சொல்ல, அங்க நியூ இயர் ஹெங் கிட்ட, ஹெங் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் தான் தப்பா ஒட்டிட்டேன். இதுக்கு மேல நான் இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்ய மாட்டேன். நான் போறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹெங், "டேய் நின்னுடா. இதுக்கெல்லாமா வேலைய விட்டு போவ? சரி சரி நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, இப்போ ஹெங் இந்த நியூ இயர் பையன் நெறைய நம்பர தப்பா ஒட்டியிருந்தான்ல, அந்த நம்பர எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற நம்பர் ஒட்டிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு மோமோ போய் ஹெங் கிட்ட, "ஹெங் நானும் உனக்கு உதவுறேன்னு" சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நம்பர் ஒட்ட, ஹெங் சொல்றான், "பரவால்ல விடு நானே பார்த்துக்கிறேன்." "இல்ல இல்ல நான் உனக்கு உதவி செஞ்சே ஆவேன்." "இல்ல டைம் ஆயிருச்சு. ஆஃபீஸ் வேற முடிஞ்சிருச்சு. நீ வீட்டுக்கு போ. நானே பார்த்துக்கிறேன்." "ஏன் நான் பார்க்க மாட்டேனா? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ ஒரு நாள் உதவி செஞ்சியே."
நான் உதவி செஞ்சேனா? ஆமா நீ தாண்டா உதவி செஞ்ச மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹெங்கும் மோமோவும் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி வேலைக்காண்டி பயிற்சிக்கு போயிருப்பாங்கல்ல அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. மோமோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதாவது ஒரு நம்பரை மேல ஒரு இடத்துல ஒட்டணும். அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருப்பான். ஆனா அவனால ஒட்டவே முடியாது. ஏன்னா அவன் கொஞ்சம் குட்டையா இருப்பான்ல. கொஞ்சம் குதிச்சு குதிச்சு ஒட்ட முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவனால முடியவே இல்ல. அப்புன்னு பார்த்து ஹெங் அந்த இடத்துக்கு வரான். ஹெங் நேரா மோமோ கிட்ட போய், "ஆமா சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அந்த நம்பர ஒட்டணும்னா நீங்க எங்ககிட்ட வந்து கேட்கணும் தெரியுமான்னு?" கேட்க, மோமோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே முட்டை முட்டையா முழிச்சுட்டே இருக்க, ஹெங் சிரிச்சுக்கிட்டே, "மோமோ, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? சும்மா கிண்டல் பண்ணேன். நம்ம 2 பேருமே வேலைக்காண்டி பயிற்சி ஒரே கம்பெனில தானே சேர்ந்திருக்கோம்." "ஓ அப்படியா? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரியாது. உங்கள பார்த்தது இல்ல." "அடப்பாவி! இவ்ளோ நாள் ஒரே கம்பெனிலயே பயிற்சி செஞ்சும் இது முடிய நீ பார்த்ததே கிடையாதா?" "ஆஹா, நான் பார்த்ததே கிடையாது." "சரி அதெல்லாம் விடு. இப்ப அந்த நம்பர ஒட்டணுமா? சரி சரி. நீ என்னோட முதுகுல ஏறிக்கோ. நான் வந்து உன்ன தூக்குறேன். நீ தூக்கும்போது ஒட்டிருன்னு சொல்ல." மோமோ சரின்னு சொல்லிட்டான். முதல்ல ஹெங் அப்படி நின்னுட்டு இருக்கும்போது மோமோ நேரா முதுகுல ஏறும்போது ஹெங்குக்கு லைட்டா சுளுக்கு புடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்த, உடனே மோமோ, "ஹெங், நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பரவாயில்ல. பேசாம நான் வந்து உங்கள தூக்குறேன். நீங்க ஒட்டுங்கன்னு சொல்ல, அதுவும் கரெக்டான ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ மோமோ நின்னுட்டு இருக்கான். ஹெங் மேல இருந்து ஒட்ட பார்க்குறான். அப்படியே ஒட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு கால் தட்டி 2 பேருமே கீழ விழுறாங்க. மோமோ கீழயும் ஹெங் மேலயும் விழ அப்படியே 2 பேருமே பார்த்துட்டே இருக்காங்க. குட்டி குட்டி ரொமான்ஸா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மோமோவும் ஹெங்கும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹெங் மோமோ கிட்ட ஒரு பீரை கையில கொடுத்து இந்தா குடின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பீரை எடுத்து கையில குடிக்க போறான். குடிக்க போகும்போது இந்த மோமோ கையில ஒரு பீரை கொடுத்தான்ல, அவன் அப்படி கீழே போட்டுட்டான் போல இருக்கு. ஹெங் மோமோ பார்த்து சிரிக்கிறான். "என்னாச்சு, பயப்படுறியா?" "ஆமா, எனக்கு எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும்னு" சொல்ல, உடனே ஹெங், "இங்க பாரு, நீ யாரை பார்த்துமே பயப்பட வேண்டாம். நீ யாரையாட்டும் பார்த்தா உனக்கு பயப்படாம இருப்பல, அவங்க கூட மட்டும் பேசுன்னு" சொல்ல, நம்ம மோமோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரே ஒரு பீர் மட்டும் இருக்கு. ஹெங் மோமோ கிட்ட, "மோமோ இந்தா இந்த பீரை குடி." "இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். நீங்களே குடிங்க." "பரவாயில்ல நீயே குடி." "இல்ல நீங்களே குடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹெங் மோமோ கிட்ட, "சரி பரவாயில்ல. நம்ம வேணா ஒண்ணு வச்சுக்கலாமா? நம்ம 2 பேருமே ஆஃபீஸ்ல பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. நம்ம 2 பேருக்கும் எப்போ வேலை கிடைக்குதோ அப்போதான் இந்த பியரை வந்து திறந்து பார்க்கலான்னு" சொல்ல, மோமோ கேட்குறான், "உண்மையாவே நம்ம 2 பேருக்குமே வேலை கிடைச்சிருமா?" "ஆமா, கண்டிப்பா கிடைச்சிரும். கிடைக்கும்போது நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த பியரை 2 பேருமே சேர்ந்து குடிக்கலான்னு" சொல்ல, மோமோவும் சந்தோஷமா சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மோமோ அப்படியே ஹெங்க பார்த்து ரசிச்சுட்டே இருக்க, ஹெங் அவன் பாட்டுக்கு பீர் தான் குடிச்சிட்டு இருக்கான். மோமோக்கு தான் ஹெங்க பார்த்ததுல இருந்து ஒரே லவ்வோ லவ்வு. அடுத்த நாள் ஆஃபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் போல இருக்கு. அதனால இந்த பொம்மை வேஷம்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு. அவங்க வரல. இப்போ ஹெங் அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! அந்த ஆள் வரலையே! என்ன பண்ண என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, பாஸ் அவங்க கிட்ட போய், "இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நிதானமா யோசிங்க. ஏதாட்டு கிடைக்கும்னு" சொல்ல, அப்புன்னு பார்த்து இந்த பையன் ஹெங் இருக்கான்ல, ஹெங் கைய தூக்கி, "நானே அந்த பொம்மை வேஷம் போடுறேன்னு" சொல்ல, உடனே எல்லாருக்குமே சந்தோஷமாயிட்டு. இப்போ ஹெங் தான் அந்த பொம்மை வேஷம் போட்டு எல்லார் முன்னாடியும் டான்ஸ் ஆடிட்டே இருக்க, பாஸ் ஹெங்க பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். இப்போ ஹெங் அப்படி டான்ஸ் ஆடிட்டே ஜாலியா தான் இருக்கிறான். அப்புன்னு பார்த்து பாஸ் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்கல்ல, அது பக்கத்துல ஏதோன்னு ஒரு பெரிய போஸ்ட் மாரி இருக்கு. அந்த போஸ்ட் பாஸ் மேல விழப்போது. அத பார்த்த ஹெங் அப்படியே சைகையாலே, "பாஸ் தள்ளுங்க தள்ளுங்கன்னு" சொல்ல, ஆனா அவன் பொம்மை வேஷம் தானே போட்டிருக்கான். ஹெங் இப்படியே சைகையாலே சொல்லிட்டு இருக்க, பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, ஹெங் ஏதோன்னு சொல்ற மாரி இருக்கு. தெரிஞ்சு போச்சு. அவன் டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்கான்னு கேட்குறான்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. வேற லெவல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செய்கையிலேயே காமிக்க, ஹெங் நினைக்கிறான், அட முட்டாள் பாஸு, பின்னாடி பாருங்க பின்னாடி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் சைகையாவே காமிக்க, பாஸ் மறுபடியும், "இல்ல இல்ல ஹெங் வேற ஏதோன்னு சொல்ற மாதிரியே இருக்கு." தெரிஞ்சு போச்சு. இப்ப அவன் என்னையும் சேர்த்து டான்ஸ் ஆட சொல்றான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாஸும் அப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்க, இங்க ஹெங்குக்கு தான் செம கடுப்பாகுது. "அட முட்டாள் பாஸு, உனக்கு ஒண்ணுமே புரியல. நீலாம் பாஸா இருந்து என்ன பண்ண போறியோன்னு" சொல்லிட்டு எங்கே நேரா ஓடி போய் பாஸ தள்ளி விட்டுட்டு,
அந்த போஸ்ட் கரெக்டா தள்ளி விடும்போது ஹெங் மேல அந்த போஸ்ட் விழுந்துருது. ஹெங்குக்கு அடிபட்டுருது. அங்க இருக்க எல்லாருமே ஹெங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இங்க பாஸும் நம்ம மோமோவும் தான் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அச்சச்சோ! ஹெங்குக்கு ஒண்ணுமே ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அங்க 2 நர்ஸ் பேசிட்டு போறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, பாவம் இந்த சின்ன வயசுலயே இப்படி இருக்கானே! சின்ன வயசுலயே இப்படி நடந்துட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போக, இத பார்க்கும்போது பாஸுக்கும், மோமோக்கும் அப்படி பதட்டம் தாங்க முடியல. அச்சச்சோ! ஹெங்குக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளக்க போய் பார்த்தா, அங்க இந்த ஹெங் பையன் நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு நர்ஸு கிட்ட, "இது என்ன எல்லாமே தப்பா காட்டுது. ரிப்போர்ட் எல்லாமே தப்பு. எனக்கு ஒண்ணும் சின்ன வயசு மூளைலாம் கிடையாது. அதாவது அவங்க ஊர்லலாம் ஏதாட்டும் அடிபட்டுட்டுன்னா, மூளை எப்படி இருக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு. இவனுக்கு வந்து சின்ன பையன் மாரி தான் அறிவு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் போல இருக்கு." இத பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு செம்ம கடுப்பாகுது. ஹெங் நர்ஸு கிட்ட, "இல்ல, இல்ல எனக்கு சின்ன பையன் மாரிலாம் அறிவு கிடையாது. எனக்கு நல்ல அறிவு தான் இருக்கு. இந்த ரிப்போர்ட் தப்பா காட்டுது. மாத்திட்டு வாங்க, மாத்திட்டு வாங்கன்னு" சொல்லிட்டே இருக்க, அங்க மோமோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பு. மோமோ நேரா ஹெங் கிட்ட, "டேய் உனக்கு இப்ப இதுதான் முக்கியமா? அரஞ்சனா அவள தான் சொல்லிட்டேன்னு" சொல்லிட்டு நேரா ஹெங் கிட்ட, "இப்ப பரவாயில்லையான்னு?" கேட்க, ஹெங், "ஆ பரவால்ல. இப்ப எதுக்கு இவன் இப்படி கோச்சுக்கிறான்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க, இங்க பாஸ் மோமோ கிட்ட, "மோமோ நான் இனிமே ஹெங்க பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ." "இல்ல பாஸ் பரவால்ல. நானும் இங்க இருக்கேன்." "இல்ல, இல்ல பரவால்ல. நீ வீட்டுக்கு போ. நான் ஹெங் கிட்ட தனியா பேசணும்." உடனே இந்த ஹெங் பையன் மனசுக்குள்ள, "என்னது தனியா பேசணுமா? இப்ப பாஸ் எத பத்தி பேசப் போறாரு? அச்சச்சோ! பயமா இருக்கே, பயமா இருக்கேன்னு" சொல்லிட்டு பதட்டமாக மோமோ வீட்டுக்கு போயிட்டான். இங்க பாஸ் நம்ம ஹெங் கிட்ட, "ஹெங் உனக்கு பைத்தியமாடா புடிச்சிருக்கு? யாராட்டும் இப்படிலாம் பண்ணுவாங்களா? இனிமே இதே மாரி என்னைக்காவது பண்ணி பாரு அவ்வளதான். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். நீ இல்லன்னா என்னால எப்படி வாழ முடியும்? லூசு லூசு. இனிமே இந்த மாரி பண்ணு அவ்வளதான்னு" சொல்லிட்டு நம்ம பாஸ் அப்படியே ஹெங்க கட்டி புடிச்சுட்டே அழுதுட்டே இருக்காங்க. நம்ம ஹெங்குக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா பாஸ் இப்படிலாம் அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெங் நம்ம பாஸ ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. சரி சார், சரி சார்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாஸ் தான் ஹெங்க வீட்ல விட போறாங்க. அதே சமயம் இங்க நம்ம மோமோவ தான் காமிக்கிறாங்க. மோமோ வீட்ல அப்படியே சரக்கு அடிச்சுட்டே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது நம்ம மோமோக்கும், ஹெங்குக்கும் வேலை கிடைச்சிருக்கும் அன்னைக்கு. நம்ம மோமோக்கு வந்து ஒரு பெரிய வேலையே கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அவங்க எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது, மோமோக்கு ஒரு ஃபோன் வரும். அவன் தனியா போய் பேசுவான். "சார் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நீங்க இந்த வேலையில செய்றீங்களான்னு?" சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்க, நம்ம மோமோ நினைப்பான், ஏற்கனவே அவனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு தான். ஆனா ஹெங் வேலை செய்ற இடத்துலயே வேலை கிடைச்சதுனால, அப்படியே ஹெங்க திரும்பி ஒரு 5 நிமிஷம் பார்ப்பான். பார்த்துட்டு ஃபோன்ல, சார் நீங்க சொன்ன கம்பெனிலயே நான் வேலைக்கு சேர்ந்துடுறேன். நாளைக்கே வந்துடுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணியிருப்பான். இப்போ ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. பாஸ் ஹெங்க வீட்ல விட்டுட்டு, "ஹெங் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்." தெரியும் பாஸ். அந்த ஃபைல் தானே. அந்த ஃபைல நாளைக்கே கொண்டு வந்து உங்ககிட்ட தந்துர்றேன்." "அது கிடையாது." "அது என்ன சொல்றது?" "இங்க பாரு ஹெங், நான் நேரடியாவே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் உன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன்னு" சொல்ல, ஹெங்குக்கு ஒரே ஷாக்கு. "பாஸ் என்ன சொல்றீங்க?" "இங்க பாரு நான் உன்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். இவ்ளோ நாள் நான் சாகுற முடியும் உன்கிட்ட என்னோட காதல சொல்லக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா என்னவோ தெர்ல, கடவுளா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு கூட மொபைல் தானா கீழ விழுந்துச்சு. ஆனா எப்படி உன்னோட ஃபோட்டோவ பார்த்த? அதுவும் கடவுள் தான் செஞ்சிருக்காங்க. லேப்டாப் கூட என்னோட கம்ப்யூட்டர்ல உன்னோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வச்சிடுறேன். அது எப்படி உன்னோட கண்ணுக்கு கடவுள் காமிச்சாங்க? அப்போ நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு தானே நெனச்சிருக்காங்க. அதனால தான் என்னோட காதல உன்கிட்ட சொல்லிட்டேன். இங்க பாரு ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 15 தடவ சொல்ல, எங்களுக்கு தான் ஷாக்கா இருக்கு. "சார் உங்களுக்கு ஒய்ஃப் இருக்குல்ல?" "ஆமா ஒய்ஃப் இருக்கு. ஆனா அவ தான் இறந்து போயிட்டாளே. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. இப்ப என்னோட மனசுல நீ தான் இருக்க. நீ மட்டும் தான் இருக்க." அப்படியே ரொமான்டிக்கா சொல்லிட்டு நம்ம ஹெங்கோட கைய புடிச்சு அவனோட கன்னத்துக்கிட்ட வச்சு, "இங்க பாரு ஹெங், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது முடியும் என்னால வெளிய எல்லார்கிட்டயுமே என்னோட லவ்வ சொல்ல முடியாது. ஆனா நான் உன்ன தான் காதலிக்கிறேன். நீயும் என்ன தான் காதலிப்பன்னு நெனைக்கிறேன். இங்க பாரு கொஞ்ச நாள் எனக்காண்டி வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணுவ தானே? சரி, சரி பாய் செல்லக்குட்டின்னு" சொல்லிட்டு அப்படியே இங்க பாஸ் ஓடி போக, இங்க ஹெங், "டேய் நான் எப்போடா உன்ன காதலிக்கிறேன்னு சொன்னேன்? அந்த மாரி காதலிக்கிற மாரியே போறேன்னு" சொல்லிட்டு, "பாஸ், பாஸ் நீங்க தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் உங்கள காதலிக்கலன்னு" சொல்ல போக, இங்க பாஸ், "ஹேங் நீ என்கிட்ட ஏதாட்டு சொல்ல வந்தியா? எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு. பாய், பாய். ஐ மிஸ் யூன்னு" சொல்லிட்டு பாஸ் ஓடி போக, இங்க ஹெங்குக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. ஹெங் அப்படியே ஷாக் ஆகிட்டே உள்ளக்க வர, அங்க மோமோ இருக்கான்ல, மோமோ ஹெங்க பார்த்து, "ஆமா ஹெங் என்னாச்சு? ஏதாட்டு பிரச்சனையா? ஒரு மாரி வர?" "ச்சே ச்சே அப்படிலாம் இல்ல. நான் போய் குளிக்க போறேன்." சரி சரின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹெங் பாத்ரூம்குள்ள குளிச்சிட்டு இருக்கான். மோமோ தெரியாத்தனமா பாத்ரூம்குள்ள போய், "அச்சச்சோ ஹெங் நீ இன்னுமே குளிச்சுட்டு தான் இருக்கியா? எனக்கு தெரியாம வந்துட்டேனே." "பரவால்ல மோமோ, நீயும் பையன் நானும் பையன். இதுல என்ன வெட்கப்படுறது இருக்கு? சரி வந்தது தான் வந்துட்டேன். என்னோட முதுகுக்கு சோப் போட்டு விடுறியான்னு" சொல்ல, அதுக்கு மோமோ வெட்கப்பட்டுட்டே, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பல் விளக்குறேன்னு" சொல்லிட்டு அவன் பல் விளக்கிட்டு இருக்கான்.
அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். அதாவது நம்ம பாஸும் ஹெங்கும் வெளியே கார்ல பேசிட்டு இருந்தால, அதை எல்லாத்தையுமே மோமோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம பாஸ் நம்ம ஹெங்கோட கைய பிடிச்சு அவன் கன்னத்துல வச்சு பேசிட்டு இருந்தான்ல, அத நல்லாவே பார்த்திருப்பான். இப்போ மோமோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹெங் கிட்ட, "ஹெங், பாஸ் எதுக்கு உன்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல தனியா பேசணும்னு சொன்னாங்க? அப்படி என்ன பேசுனாங்க?" "அதுவா? ஒண்ணும் இல்ல. சும்மா வேலைய பத்தி." "ஓ! அப்படியா? நான் ஒண்ணு கேட்கிறேன். நீ தப்பா நினைச்சுக்காத. பாஸ் வேற ஏதாட்டும் உன்கிட்ட பேசுனாங்களா? சும்மா சொல்லு. நான் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சேன்னா சொல்லு." "அதுவா? சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். ஆனா நீ வெளிய யார்கிட்டயுமே சொல்லிறக்கூடாது, சரியா?" நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சொல்லு, சொல்லு." "அது என்னதுன்னா, அது வந்து பாஸ் வந்து என்ன காதலிக்கிறாராம்." "என்னது? பாஸ் உன்ன காதலிக்கிறாரா? சரி, சரி. நீ அதுக்கு அவர்கிட்ட என்ன சொன்ன?" "நான் என்ன அவர்கிட்ட சொல்லணும்? நான் ஒரு பையன். எப்படி பையனே பையன காதலிக்க முடியும்?" "ச்சே, என்னாலலாம் அப்படி முடியாதுன்னு சொல்ல." இத கேட்கும்போது மோமோக்கு செம கடுப்பாகுது. மோமோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது நம்ம மோமோவும், ஹெங்கும் அப்படி சரக்கு அடிச்சுட்டே பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போதான் நம்ம மோமோக்கு ஹெங் மேல அவ்ளோ காதல் வந்திருக்கும். நம்ம மோமோ ஹெங்க அவ்ளோ காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருந்திருப்பான். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. மோமோ வெறித்தனமான கோவத்துல நேரா ஹெங் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான்ல, அது உள்ளுக்கே போயிருவான். உள்ளுக்கு போயிட்டு, "டேய், என்னடா சொல்ற? உனக்கு வந்து பையனும் பையனும் காதலிச்சா பிடிக்காதா? ஏன் அது காதலிக்கிறது தப்பா? இங்க பாரு, பையனும் பையனும் காதலிக்கலாம்." உடனே ஹெங், "மோமோ, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை நீ பாஸ காதலிக்கிறியா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ பாஸ தானே காதலிக்கிற. இங்க பாரு, பாஸையும் காதலிக்கல, எவனையும் காதலிக்கல. நான் காதலிக்கிறது உன்ன தான். நல்லா கேட்டுக்கோ. நான் உன்ன தான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ ஹெங். புரியுதா? நான் உன்ன தான் காதலிக்கிறேன். உன்ன மட்டும் தான் காதலிக்கிறேன். ஏற்கனவே உன்னை விட்டு பிரிஞ்சது போதும். இந்த தடவையும் என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. உன்னை எவனுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹெங் கிட்ட போய் ஐ லவ் யூ ஹெங் சொல்லிட்டு அப்படியே உதட்டுல முத்தம் குடுத்துடுறான். நம்ம ஹெங்குக்கு தான் ஒரு மார்க்கமா இருக்குது. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் முட்டை முட்டையா முழிக்க, மோமோ விடுற மாரியே இல்ல. இறுக்கி அணைச்சு ஒரு உம்ம கூடு மாரி நம்ம மோமோ ஹெங்க அப்படி இறுக்கி அணைச்சு முத்தம் குடுத்துட்டே இருக்க, ஹெங்குக்கு தான் ஒரு மாரி பதட்டமா இருக்கு. பதட்டத்துல பைப்ப அப்படியே ஆன் பண்ணி விட்டுறான். அங்க மேல இருந்து ஒரே தண்ணி ஊத்த, அந்த தண்ணியில கூட நம்ம மோமோ ஹெங்க விடுற மாரியே இல்ல. எவ்ளோ மழையா இருந்தாலும், எவ்ளோ வெயிலா இருந்தாலும் மோமோக்கு தன்னோட காதல் எவ்ளோ பெருசு பாத்தீங்களா? முத்த மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. இப்படியே எபிசோட் 1 முடிக்கிறாங்க. தேங்க் யூ செல்லக்குட்டீஸ். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்ளோ நேரம் என்னோட வீடியோவ பொறுமையா, அமைதியா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச் செல்லக்குட்டீஸ். பாய்.